ஸோ மக்களே, நம்ம எதுக்காக இங்கே வந்தோமோ ஃபைனலி நம்ம அதை ரீச் பண்ணிட்டோம். கிளாஸ் பிரிட்ஜில் நம்ம இப்போ நடக்க போகிறோம். கிளாஸில் கால் வைக்க போகிறோம். நிஜமாக பயமாக இருக்கு. லைட்டாக கால் ஒரு மாதிரி பயமாக இருக்கு. வேற லெவலா பயமா இருக்கும்னே நான் நினைக்கல, பட் பயமா இருக்கு. அலை அடிக்க தெரியுதா? எப்படி அலை அடிக்குது கீழே. கீழே எப்படி ராக் அதில் அடிக்கிற அந்த அலையெல்லாம் தெரியுது பாருங்க. செம்மையா இருக்கு. த்ரில்லிங்கா இருக்கா? சூப்பரா இருக்கு. கண்ணாடி மேல் அமரக்கூடாது. யாருல இவ்வளோ மக்களே, கண்ணாடி மேல அமராதீங்க, பெரிய பிரச்சனை இருக்கும். ஆனால் மக்களே, நீங்கள் வெயில் டைம் நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த மாதிரி ஈவினிங் ஒரு 3:30 அந்த டைம் பேஸ் பண்ணி வாங்க, கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். மு.க. ஸ்டாலின் அவர்களால் திறந்து மக்களே பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் ஜம்முன்னு ஸ்டோன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இதை, பட் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் திருவள்ளுவர் சிலைக்கு வாரேன். நீங்கள் அனுமதி என்ன அமைதி காக்கவும் எச்சில் துப்பாதீர். துப்பாதானா திருவள்ளுவர் கொஞ்சம் பேர் அவரோட ஒரு ஃபிங்கர் எவ்வளோ பெருசா இருக்குன்னு பாருங்க. சுண்டுவார். சரி, இப்போ திருவள்ளுவர் சிலைக்கு வந்திருக்கோம். ஸோ அட்லீஸ்ட் நம்ம ஒரு திருக்குறளாவது இப்போ சொல்லணும். சொல்லுங்க. ஒரு திருக்குறள் சொல்லணும். அதெல்லாம் தெரியாது. அவர் பாட்டு எழுதி ஆனா நிஜமாவே சூப்பர் ஒர்க். எப்படிதான் இவ்வளோ பெருசா செதுக்குனாங்களோ. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம இவர் மேலே தான் ரொம்ப ரொம்ப நன்றி கடனில் இருக்கோம். நம்ம ஒவ்வொரு வருஷமும் 10-20 குறள் படிக்க வச்சது இவர் தான். இனிவே இவர் நம்ம தமிழுக்கு வந்து நிறையா பெருமை சேர்த்துட்டு. ஸோ மக்களே, இந்த ஸ்பாட்ல இருந்து விவேகானந்தர் பாறை பார்க்கறதுக்கு செமையாக இருக்குது. இந்த குறளெல்லாம் அழகாக எழுதி போட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இன்னும் சில நிமிடங்கள்ல இன்னைக்கு சன்செட் ஆக போகுது. இருக்கு கீழே போகுது, இல்லை கிளவுட்ஸ்குள்ள போயிடுச்சு.